வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 6 ஜனவரி 2026. கிரக நிலவரத்தை முதல்ல பார்த்துடலாங்க. குரு, சந்திரன், கேது அதே இடத்துல இருக்காங்க. குரு மிதுனத்தில், சந்திரன் கடகத்தில், கேது சிம்மத்தில் இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரக சேர்க்கை தனுசில் இருக்காங்க. ராகு கும்பத்தில் இருக்கார். சனீஸ்வரன் மீனத்தில் இருக்கார். இதாங்க கிரக நிலவரம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம வருட பலன்கள், மாத பலன்கள், டெய்லி ராசி பலன்கள், ஜோதிட சூட்சமங்கள், பரிகாரங்கள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி பயனடைங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ராசி பலனுக்கு போயிடுவோம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள். ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருப்பதால் எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். தொழிலில் இருந்த மந்த நிலை சிறிதாக விலகி நல்ல முன்னேற்றம் காணப்படும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஆடம்ப செலவுகளை குறைப்பது மிகவும் முக்கியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைய அதிர்ஷ்ட எண் 9. அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இன்று எதிலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடமான தனுசு ராசியில் இருப்பதால் நிதானம் மிகவும் முக்கியம். உங்களுக்கு இந்த நாள் வசதியான வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதால் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகள் நிலவும். மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் வெற்றியாக முடிப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய அதிர்ஷ்ட எண் 6. அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். குரு பகவான் உங்கள் ராசியில் வக்கர நிலையில் இருப்பதால் நிலுவையில் இருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும். பொருளாதார நிலை உயரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மனதிற்கு தெம்பளிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5. என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். முயற்சிக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வாகன பயணங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மனதுக்கு அமைதி தரும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம். புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். அதற்கு நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கேது உங்கள் ராசியில் இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் கடின உழைப்பிற்கு பின்பே பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். சிவபெருமான் வழிபாடு நலம் பெயர்க்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 1. என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். நிலுவையில் இருந்த பண பாக்கிகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வாய்ப்புகள் கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அதிர்ஷ்ட நிறம் 5. என் அருமை துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை சற்று நிறைந்த நாளாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. கடினமான உழைப்பிற்கு பிறகு மேலதிகாரிகளின் திருப்தியை பெறுவீர்கள். சவாலான நாளாக சற்று அமையும்.
வேலையில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வெற்றியாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் சிறு சேமிப்பு உயர்த்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். இன்று சற்று பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். உங்கள் அதிர்ஷ்ட எண் 6. என் அருமை விருட்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையும். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று இனிதே நிறைவேறும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளிவட்டார பழக்கங்களில் சற்று நல்ல ஒரு நிலைமை நிலவும். தொழில் எதிர்பார்த்தபடி நன்றாக நடக்கும். தந்தை வழி உறவினர்களின் நன்மை உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நாள் இன்று. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 9. என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சந்திராஷ்டமம் உண்டாகியிருக்கிறது. புதிய முயற்சிகளை 1க்கு 2 முறை ஆலோசித்து செய்வது மிகவும் அவசியம். பேச்சில் சற்று நிதானம் தேவை. வண்டி வாகனத்தை ஓட்டும்போது சற்று மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் செல்வது நல்லது. தொழிலின் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். விழிப்புடன் இருப்பது அவசியம். மதியத்திற்கு மேல் நிலைமை சீராகும். இன்று உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் செய்து முடிப்பீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் 3. என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டாளிகளினால் லாபம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் விருந்து மற்றும் உபசரணைகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்கள் வேலைக்கு எளிதாக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வார்த்தைகளை பேசும்போது சற்று நிதானித்து பேசுவது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் 1க்கு 2 முறை நல்ல அனுபவசாலியின் ஆலோசனையை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. மன வலிமை கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. என் அருமை கும்பராசி அன்பர்களே, இங்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும். இன்று ராசியில் ராகு பகவான் இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகவும் நல்லது. இன்று சங்கரகார சதுர்த்தி என்பதால் நீங்கள் ராகு பகவானை கேது பகவானும் செவ்வாய் பகவானின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று அதை செய்து உங்களுடைய ஜென்மராகு உங்களுடைய 7.5 சனி தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். மேலும் உத்தியோகத்தில் திறமையும் வெளிப்படும். உயர் பதவிகள் தேடி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். இன்றைய நாள் உற்சாக நாளாக அமையும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 8. நிறம் சாம்பல் நிறம். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இன்று சங்கரகார சதுர்த்தியாக இருப்பதால் சனி பகவானின் தடைகளை களையவும், உங்களுக்கு வேலையில் இருக்கும் தடைகளை களையவும் சங்கரகார சதுர்த்தியை நம் சேனலில் உள்ள வீடியோவை பார்த்து அதன்படி முறையாக நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வார்த்தையில் சற்று நிதானம் தேவை. ஆன்மீக பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை துல்லியமாக முடிப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று சங்கரகார சதுர்த்தி இருப்பதால் நம்ம நேயர்கள் அனைவரும் விநாயக பெருமானை வணங்கி அருகப்புல் வைத்து நம் வீடியோவில் இருக்கும் முறையை பார்த்து, இதற்கான தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் பயனடையணும். அதை போயிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க வருட பலன், மாத பலன், ராசி பலன், பொது பலன்
மற்றும் ஜோதிட சூட்சமங்கள், நட்சத்திர சூட்சமங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயனடையணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.